மூணார் மலையின் உச்சியின் மேல் சில்வர் டிப்ஸ் என்ற ஒரு அழகிய ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதிலிருந்து தான் உங்களுக்கு இந்த கழுகு பார்வை. மூணார் இன் அ பேர்ட்ஸ் ஐ வியூ. பாருங்கள், மூணார் மலையின் அழகை நன்றாக கண்டு களியுங்கள். அதிலிருந்து நாங்கள் மூணார் மலையின் உச்சிக்கு ஒரு சஃபாரி ரைடில் சென்றோம். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஜீப்பில் சென்றோம். அந்த ஜீப்பில் செல்லும்போது பல அழகிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது. இதோ அந்த வீடியோக்கள் உங்கள் முன். ஜீப்பில் செல்லும்போது அந்த ஒரு காட்டுப்பகுதி போல இருந்தது. சில இடங்களில் நன்றாக ரோடு போட்டிருந்தார்கள், சில இடங்களில் கல்லும் மண்ணுமாகத்தான் இருந்தது. ஆனால் சஃபாரி ரைடிங்கின் சுவாரஸ்யமே அந்த கல்லிலும் மண்ணிலும் ஏறி இந்த ஜீப் செல்வதுதானே. அதுதான் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதை தாண்டி செல்லும்போது ஒரு அழகிய நீர்வீழ்ச்சிக்கு சென்றோம். அது ஏதோ சில்வர் ஃபால்ஸ் போல பெயர் சொன்னார்கள். ஒத்தையடிப்பாதை. இதோ அந்த சில்வர் ஃபால்ஸுக்கு செல்லும் வழி ஒரு ஒத்தையடி பாதை போலத்தான் இருந்தது. ஒரு பக்கத்தில் ஓடை ஓடிக்கொண்டிருந்தது, மறுபக்கத்தில் பள்ளம். விழுந்தால் அதல பாதாளத்திற்கு சென்று விடலாம் அல்லது பரலோக பதவி அடைந்து விடலாம். கொஞ்சம் ரிஸ்கான இடம்தான், ரிஸ்கான ஏரியா தான். ஆனால் மிக 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 இயற்கை அழகு பொழில் சூழ்ந்த ஒரு பகுதி. இருமருங்கிலும் காடு தான். அதாவது அந்த ஒத்தையடி பாதையில் ஒரே நேரத்தில் 2 மருங்கில் இருந்தும் ஆட்கள் வந்தால் ஒரு தரப்பினர் மெதுவாக நிற்க வேண்டும், எதிர் தரப்பினர் தான் செல்ல வேண்டும், அல்லது நாம் நிற்க வேண்டும், அவர் செல்ல வேண்டும். அப்படித்தான் இருக்க முடியும். அதை தாண்டி மீண்டும் நாங்கள் சஃபாரி ரைடிங்கில் ஏறி மலை உச்சிக்கு இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்திற்கு செல்லும் வழி என நினைத்தேன். அதுதான் ஸ்ட்ராபெரி தோட்டத்திற்கு செல்லும் வழி தான். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் மூணாருக்கு செல்லுங்கள். மிக மிக அருமையான ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணமாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யங்களை விரைவில் சந்திப்போம். வணக்கம்.